Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போய் கர்த்ததாமே வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாய் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புது பாடல் நான் பாடுவேன், என் புண்ணிய நாதனுக்கே. புது பாடல் நான் பாடுவேன், என் புண்ணிய நாதனுக்கே. துதியோடு கனம் பாடுவேன், என் தூயாதி தூயருக்கே. துதியோடு புகழ் பாடுவேன், என் தூயாதி தூயருக்கே. ಕೃತ ಕೀರ್ತನ ಪಾಡೇದ ನಾ ಪೂಜಾ ನೀಯುಡುಗೆ. ಕೃತ ಕೀರ್ತನ ಪಾಡೇದ ನಾ ಪೂಜಾ ನೀಯುಡುಗೆ. స్తోత్రముతో కనం పాడేదా నా పరిశుద్ధ మహాత్మునికే. స్తోత్రముతో కనం పాడేదా నా పరిశుద్ధ మహాత్మునికే. కృత కీర్తన పాడేదా నా పూజ நீயுடுகே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை எந்நாடும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் நமது நினைவாக இருக்கிற நம் கர்த்தர் நமக்கென்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அவைகளை முன்கூட்டியே நமக்கு சொல்லிவிட மாட்டார். ஏனெனில் அவருக்கு சுத்தமான நேரம் என்னவென்பது நமக்கு தெரியாதல்லவா. ஆனால் ஏற்ற வழியிலே நாம் எடுக்கிற பிரயாசங்கள் அவரது ராஜ்யத்திற்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பதால் அதை ஏற்ற வழியில் அவரே செய்து முடிப்பார். அவரது கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் நம்பியிருப்பதால், அந்த கிருபை நம்மேலே இருப்பதால் அவரது கரத்தின் கிரியைகளை அவர் ஒருபோதும் நெகிழ விட மாட்டார். அப்படியாய் தொடர்ந்து இந்த தெலுங்கு ஊழியங்களை குறித்து ஒரு சாட்சி இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் கேட்போம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, விண்ணொலி பாடல்கள் தமிழிலே வெளிவந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே தான் நான்
ஆந்திர மாநிலத்துக்கு போக வேண்டிய, ரேணிகுண்டாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே போய் அங்கே ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையெல்லாம் நான் செய்து முடித்து பிற்பாடு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை எனக்கு தெளிவாய் சொன்ன பிற்பாடு எல்லாம் முடிந்து கர்த்தர் சொன்ன காரியத்தின்படியாக அங்கிருந்து அந்த ஒரு கோயில் எல்லாம் வச்சு அந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் சொன்ன பிரகாரமாக அங்கிருந்து அகற்றின பிற்பாடு வேலைகள் ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் புறப்பட்டு வந்து அன்றைய இரவு வேளையிலே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோனில் பாஸ்டர் ஞானோதயா என்றவர் திருப்பதியிலிருந்து பேச ஆரம்பித்தார். நான் அவர் எதுக்கு பேசுகிறார், என்ன பாஸ்டர் என்ன வேணும் உங்களுக்கு சொன்னபோது அவர் சொன்னார், ஐயா சிலைகளை உனக்கு என் சிறுமந்தையே, தேவன் அதற்குள் வரவில்லையே அப்படின்னு ஒரு பாட்டு பாட நான் கேட்டேன். நீங்கள் தான் பாடியிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உனக்கு பிறக்கும் உன் பிள்ளை மண்ணாய் பிறந்தால் நீ மகிழ்வாயோ, மனமே சிறைகளை விட்டொழிப்பாய், நீ மனுஷனாய் இருந்தால் மாற்றிக்கொள்வாய் என்று நீங்கள் பாடியிருக்கிறீங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் தெலுங்கு பாடலாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தெலுங்கு ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டு பாடுவேன் பாஸ்டர் நான், ஆனால் தெலுங்கு டிரான்ஸ்லேட் பண்ண எனக்கு இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் நான் நாளைக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் ஞானோதயா வந்து இங்கே 2 நாள் தங்கி இருந்து ஒரு 10 பாடல்களை டிரான்ஸ்லேட் பண்ணி பரமத்வனி என்ற பெயரில் தெலுங்கில் வெளியிடுவதற்காக ரெக்கார்டிங் எல்லாத்தையும் என் கூடவே நின்று எல்லாத்தையும் முடித்து தெலுங்கில் நான் ஷோம் பண்ணின பிற்பாடு ஒரு 10 பாடல்களை நானும் என்னுடைய மகளுமாக சேர்ந்து அந்த நாளிலே பாடி அந்த பரமத்வனி என்ற பெயரிலே அது வெளிவர கர்த்தர் கிருபை செய்தார். கிட்டத்தட்ட ஒரு 500 சிடிக்கு மேலே போட்டு நாங்கள் கையில் வைத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது சிடி போட்டாச்சு. இப்போ அடுத்தது யார் என்ன செய்ய வேண்டும், இந்த சிடியை கொண்டு போய் எப்படி எங்கே சேர்க்கிறது என்று ஒரு யோசனை. அப்போ எனக்கு நிறைய தெற்கு சபைகளை தெரியாமல் இருந்த நாட்கள். அப்படி இருந்த நேரத்தில் இதை ஆரம்பித்தவர் முடிக்கதானே செய்வார், தமது கரத்தின் கிரியைகளை அவர் நெகிழவிடாது இருப்பாராக என்றல்லவா நாம் வாசித்தோம். அதுபோல திடீரென்று ஒரு 2 நாளைக்குள்ள ஒரு சகோதரனை பார்க்க வந்திருந்தார். அவர் திருப்பதியிலிருந்து வந்திருந்தார். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் இதை நான் இப்போ கட்டி வைத்திருந்த பார்த்து, என்ன பாசுது தெலுங்குல பரமத்வனி அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க, தெலுங்கு பாடல்களா அப்படின்னு. ஆமாம், யார் பாடுன்னு அப்படின்னு நானும் என் மகளும் பாடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சா அப்படி என்ன பண்ண போறீங்கன்னு, இதை பிரதிஷ்டை பண்ணி வெளியிடணும் பண்ணார். இதை எங்கே தூக்கின்னு வந்து எந்த சர்ச்சில் வச்சு தெலுங்கு சர்ச்சில் பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவர் சிரிச்சார். ஆண்டவர் பாருங்க, காரியத்தை ஆரம்பித்தவர் அவர் முடிக்கவும் செய்வார் இல்லைங்களா. அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் ஓகேன்னு சொன்னால் இன்றைக்கு அதை பிரதிஷ்டை பண்ணலான்னாரு. நான் சொன்னேன், இன்னைக்கா எங்கே பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்னு அவரை கேட்டேன். அவர் சொன்னார், இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற அதாவது பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர இருக்கிற அங்கே ஒரு மைதானத்தில் இன்றைக்கு சாயந்தரம் இதிலிருந்து திருப்பதியிலிருந்து ஏசன்னா வருகிறார், ஆந்திர மாநிலத்திலிருந்து. அவருடைய 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் வருகிறது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாட்சிகளை அவர் கேட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு நீங்களும் உங்கள் மகளுமாய் பாடி இந்த நாளிலே பரமத்வனி என்ற இந்த செய்தியை அங்கே இன்னைக்கு அந்த கூட்டத்தில் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் தெலுங்குக்காரங்கெல்லாம் வருவாங்க, நீங்கள் வெளியிடலாமே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக படிச்சு. ஏனென்றால் பாடிட்டோம், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் இதை எப்படி வெளியே கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் முடித்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் ஆரம்பித்தவர் அவர் முடித்துடுவார் என்று சொல்லப்பட்ட வாரத்தின்படியாக தமது கரத்தின் கிரியைகளை அவர் நெகிழ விடாமல் அந்த நாளிலே சொன்ன பிரகாரம் அன்றைக்கு மாலைக்கு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனப்போ அங்கே ஸ்டேஜ் மீதையே அவர் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாஸ்டர் ஏசன்னாவுக்கு. பாஸ்டர் ஏசன்னாவோட நல்லா பேசி முடிச்சுட்டு பிற்பாடு ஒரே ஒரு பாடலாக அவர் போட்டு கேட்டு சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு வெளியிடலாம்னு சொல்லிட்டு அவரே அந்த நாளில் ஜெபம் பண்ணி இந்த பரமத்வனி என்ற இந்த சிடியை வெளியிட அவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவர் சொன்னவர் அவர் காரியங்களை செய்து முடிக்கிற வரையிலே அவர் தமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் காரியங்களை செய்து முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே நடுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, உடைய கரத்தின் கிரியைகளை நீர் எழில விடாதிருப்பீராக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆரம்பித்தவர் முடித்துடுவார் என்று சொல்லப்பட்ட உம்முடைய வசனத்தின்படியாக தகப்பனே, ஊழியத்தின் பாதையிலே இந்த தெலுங்கு பாடல்கள் கர்த்தாவே ஒரு பாகம் வெளிவர, பரமத்வனி என்ற பெயரிலே வெளிவர கர்த்தாவே செய்த நன்மைக்காய்
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் உமக்காய் தெலுங்கு பிரதேசங்களுக்கு கடந்து போக உம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.